கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த தேசத்திற்காக கதறுவோம் நிகழ்ச்சியின் ஒளிபரப்பிற்கு நாம் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்களிலே உங்களோடு சில முக்கியமான காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன், தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதிலே உலகத்தின் முடிவை குறித்த காரியங்கள், இந்த உலகத்தில் என்ன நேரிடப் போகிறது, வரக்கூடிய பெரிய பெரிய பொல்லாப்புகளுக்கு நாம் உண்மையாகவே தப்பித்து கொள்ள முடியுமா என்பதற்கெல்லாம் உங்களுக்கு திட்டவட்டமான பதில்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன். இப்போ இந்த உலகத்தின் முடிவை குறித்தும் இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய கடைசி அரசியல்வாதியை குறித்தும் வேதாகமந்தான் ரொம்ப தெளிவாக பேசுகிறது. எத்தனையோ மத போதனைகள் சொற்பொழிவுகளை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் முடிவை குறித்த தெளிவு யாருக்குமே இருந்தது போல் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போகிறா இருந்தால் இந்த வேதாகமத்தை படித்துவிட்டு இதற்கு விளக்கம் கொடுக்கிற அநேக வியாக்கியானிகள் கூட சரியான அர்த்தத்தை சொன்னது போல் எனக்கு தெரியவில்லை. எனவே நான் என்ன செய்தேன், ஒரு பக்கம் நான் ஓரளவுக்கு இதையெல்லாம் முன்பு படித்திருந்தாலும் நான் மனம் திரும்பின பிறகு தேவ ஆவியானவரிடத்தில், இதை எழுதினவரிடத்திலேயே கேட்டேன், எனக்கு இதை கற்றுத்தாங்க, இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொண்டால்தான் நான் இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியும். கடவுள் இன்னைக்கு எனக்கு இரக்கமாய் கிருபையாய் ஒரு ஊழியத்தையும் கொடுத்துருக்கிறார், கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் உங்கள் யாவருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக நான் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். எனவே நான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு எல்கேஜிக்கு போகிற ஒரு சின்ன பிள்ளையை போல ஆண்டவருடைய பாதத்தில் என்னை தாழ்த்தினேன். இந்த புதிய ஏற்பாட்டை 50 முறை வாசித்திருக்கிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை 50 முறை வாசித்திருக்கிறேன். ஒவ்வொரு வசனத்துக்கும் என்ன அர்த்தம் என்பதை பல நூல்கள் மூலமாக அதனுடைய விளக்க உரைகளை வாசித்திருக்கிறேன். அதனால தான் உங்களை இன்றைக்கு குழப்புகிற எல்லா விதமான சந்தேகமான கோட்பாடுகளிலிருந்து உங்களை விடுவிப்பதற்காகத்தான் நான் இவ்வளவு சிரமம் எடுத்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு நோக்கம்தான். அது என்ன நோக்கம் என்றால், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைகள் தாங்கள் சபைகளாக உருவாக்கப்பட்ட அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். The church should take its own stand. சரியாக ஒன்றில் நிற்க வேண்டும், ஆண்டவர் கொடுத்த சத்தியத்தில் நிற்க வேண்டும், ஆண்டவருடைய பர்பஸில், ஆண்டவருடைய நோக்கத்தில், திட்டத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் காப்பாற்றப்படுவோம், நம்மை சார்ந்தவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு மிக முக்கியமான ஒரு வேதத்தினுடைய ஆதாரமான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் 13ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகையை பற்றி தெளிவாக இருக்கும். கள்ள தீர்க்கதரிசி எப்படி வருவான், எப்படி எழும்புவான், ஜனங்களை எப்படி வஞ்சிப்பான் என்று தெளிவாக இருக்கும். 14ஆவது அதிகாரத்தில் ஆண்டவருக்காக ஒரு உன்னதமான அனுபவத்தோடு வாழ்ந்த மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறது. இப்போ இதற்கு அநேக விளக்க உரைகள் இருக்கத்தான் செய்கின்றன. நீங்கள் அதையும் எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ நான் அந்த விளக்க உரைகளை வாசிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அது இடிக்கும், எங்கேயோ. இப்போ அவங்க இப்போ 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரியை பற்றி, அந்த பெண்மணியை பற்றி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லும் பொழுது எங்கேயோ ஒரு பக்கம் அது இடிக்கும். அதுக்கு சரியான விளக்கம் சொல்ல முடியாமல் அப்படியே ஒரு மழுப்பலான பதிலை சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்படி தான் நான் வாசித்திருக்க அநேக விளக்க உரைகளில் திட்டமும் தீர்க்கமாக இருக்கிறதா, தெளிவாக பேசுகிறாங்களா, இதுதான் ஐயா, நத்திங் எல்ஸ், நத்திங் மோர், நத்திங் லெஸ், இதுதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுக்கு கீழே ஒன்றும் இல்லை, இதை தவிர வர ஒன்றும் இல்லைன்னு திட்டவட்டமாக பேசுகிறான்னு பார்த்தா இப்படி இருக்கலாம், இப்படி சொல்லுகிறார்கள்,
இப்படி இருக்கலாம் என்று எண்ணுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு இந்த ஏட்டு சுரைக்காயெல்லாம் நமக்கு அறிக்கை உதவாது. வேதாகமம் ரொம்ப தெளிவாக இருக்குது, திட்டவட்டமாக இருக்குது. இப்படித்தான் இப்போ நான் சொல்கிற இந்த விளக்கத்தையும் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒரு பிசுறு கூட இருக்காது. ஒரு வசனத்துக்கு கூட ஓஹோ இதுக்கு மாற்றுவன் இருக்கலாமோன்னு யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆவியானவர் உங்களோடு இடைபட போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களின் கீழே சந்திரன் இருந்தது. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் இருந்தன. இப்போ இந்த ஸ்திரீயை குறித்து நான் நேற்று சொன்னேன். 2 விதமான விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு 3வது விளக்கத்தை கொடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் பேசின எல்லா சீரீஸுமே வெளியே வரத்தான் போகுது, பல நாடுகளுக்கு போகிறது. உங்களுக்கும் காப்பி வேணும்னா நீங்கள் சியோன் டிவி நம்பரை தொடர்பு கொண்டு இந்த கம்ப்ளீட் சீரீஸை கேட்டு வாங்கி கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு இலவசம். ஆனால் நாங்கள் அதை ஆயத்தமாக்கி தருவதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். எனவே நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக விரும்புகிறோம். சரி, இப்போ இந்த ஸ்திரீ யார் என்றால் சபை. மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து அந்த மீட்பை பெற்று முழுகி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று உலகத்தை விட்டு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் இருந்து அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஒன்று கூடி வந்து கர்த்தரை ஆராதித்து ஐக்கியம் வைத்து அப்படிப்பட்டவங்களெல்லாம் அப்பம் விட்டு அப்படிப்பட்டவங்களாம் ஜெபம் பண்ணுகிற இந்த ஐக்கியத்துக்கு பேர் தான் சபை. இந்த 9ல் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் அது சபையாக எண்ணப்பட முடியாது. இது ஒரு தெளிவான ஒரு உபதேசம், சத்தியம். திஸ் இஸ் அ லா, கிறிஸ்டியன் லா, சர்ச் லா. பேதுரு ராயப்பர் தான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் விசுவாசிகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை, மீட்கப்பட்டவர்களை, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்றால் ஒரு கோபுரமோ ஒரு பெரிய சிலுவையோ ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கோ இல்லை. அந்த காலத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க முதல்ல இடமே கிடைக்காம அவங்க ஏற்கனவே வழிபட்ட கோயிலுடைய முற்றத்தில் தான் முதல்லையே அவங்க ஆண்டவரை தேட ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் வீடுகள் தோறும் அவங்க கூடி 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 ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய இடமெல்லாம் அவங்களுக்கு அப்போ கிடைக்கல. இன்றைக்கி சபைகளுக்கு பெரிய பெரிய இடங்களும் கோபுரங்களும் எல்லாம் நல்ல வசதிகளோடு கூடிய கட்டடங்களும் கிடைத்திருப்பது உண்மைதான். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. எனவே பரலோகத்தின் கடவுள் சபை என்று சொல்லும் பொழுது அவர் கட்டடத்தை மீன் பண்ணலை, மக்களை தான் மீன் பண்ணார். மக்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். அது எங்கே வேணாலும் கூடலாம். மரத்துக்கு கீழே கூடலாம், இல்லை ஒரு வசதியே இல்லாத இடத்துல கூடலாம், இல்லை ஒரு வீட்டினுடைய முத்தத்தில் கூடலாம், ஒரு வீட்டிலேயே கூடலாம். இடம் முக்கியமே கிடையாது. அங்கே கூடுற மனிதர்கள் தான் முக்கியம். அந்த மனிதர்கள் ஒன்று மனம் திரும்பி இருக்கிறாங்களா, பழைய வாழ்க்கையை விட்டுட்டு வரணும்னு தீர்மானம் எடுத்துட்டாங்களா, இல்லை இங்கேயும் வந்து திரும்ப இந்த பழைய வாழ்க்கை வாழ தான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, பன்றியும் ஆடும். ஒரு மனிதன் பாவியாய் வாழும் பொழுது அந்த பாவத்திலே இருந்து 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 லகித்து அதை சுகித்து அப்படியே வாழ்ந்து விடுகிறான். எப்படி ஒரு பன்றி ஒரு சேட்டில் அப்படியே உலண்டுக்கிட்டே கிடக்குதோ அதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கை, மனம் திரும்பாத வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், மனம் திரும்பாத ஒரு மனிதனை மனம் திரும்பின வாழ்க்கையை கொண்டு வரும்பொழுது அந்த மனிதன் ஆட்டுக்குட்டியாகி மாறுகிறான். ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறுகிறான், அப்படியே மாற்றுகிறார். இப்போ என்ன ஆகுது, ஒருவேளை இந்த ஆட்டுக்குட்டி தவறுதலாக சேற்றில் விழலாம், ஆனால் சேற்றில் வாழாது. பன்றி அப்படி இல்லை, சேற்றிலேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்.
நல்லா குடிச்சு குடிச்சு அன்னும் தினமும் குடிச்சு கும்மாளம் போட்டு, அன்னும் தினமும் கெட்ட வார்த்தை பேசி, அன்னும் தினமும் சண்டை போட்டு, தினமும் அடித்து, தினமும் கோபப்பட்டு, தினமும் எரிச்சல் பட்டு ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இப்போ என்னவாய் மனம் திரும்பின ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருகிறான். இப்போ இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, அங்கே ஒரு பன்றிக்குட்டி, இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி தற்செயலாய் ஒருவேளை சேற்றில் விழுந்தா கூட அங்கேயே கிடக்காது. உடனடியாக எழுந்து அது தேயின்னு தேய்ச்சி அந்த அழுக்கையெல்லாம் போக்குற வரைக்கும் அது விடாது. இதுதான் ஆட்டினுடைய சுபாவம். பன்றியினுடைய சுபாவம் அப்படி கிடையாது, அது அங்கேயே தான் கிடக்கும். இதே போல் இப்போ நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் வேதம் சொல்லுது. ஒருவன் அங்கே இருந்து இங்கே வந்தான்னா தொடர்ந்து பாவத்திலேயே நிலை கொண்டிருக்க மாட்டான். He will not continue in sinning. He will not continue sinning. He will not continue to sin. தொடர்ந்து அதே மாதிரி இங்கே வாழ மாட்டான். அவனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பெரிய வித்தியாசம் வரும். இங்கே கோபமே பட மாட்டானா, இங்கே எரிச்சலே பட மாட்டானா, இங்கே தவறவே மாட்டானா, இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த விளக்கம் நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒரு பன்றிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது தற்செயலாக கீழே விழலாம். நான் நேற்று சொன்னேன், இங்கே வரக்கூடிய ஒரு குழந்தையை போல உள்ள அனுபவத்தில் உள்ள ஒரு மனிதன் நடக்க இல்லது ஓட இது வளர பிரயாசப்படும் பொழுது, அப்படி செய்யும் பொழுது அதிலே சில தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கீழே விழலாம். ஆனால் கீழேயே விழுந்து கிடப்பது அதனுடைய நோக்கம் கிடையாது. அதே போல தான் உலகத்தில் இருந்து சபைக்குள்ளே வந்தவர்கள் தொடர்ச்சியாக பாவத்தில் இருக்க மாட்டார்கள். தொடர்ச்சியாக இங்கே குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க, இங்கே வந்தேன், பைபிளை தூக்கினேன், சபைக்கு வந்தேன், இப்போ நான் குடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன், அது நடக்காது. இங்கே நான் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தேன், இங்கேயும் அப்படியே தான் இருக்கிறேன், அது நடக்காது. இங்கே ஐயோ நான் எப்போதாவது கோபப்பட்டுட்டேன், எப்பொழுதாவது நான் விழுந்துட்டேன், எப்பொழுதாவதுன்னு வரும். இங்கே அங்கே அப்படி இல்லை, எப்பொழுதும்னு வரும். இங்கே எப்பொழுதும், இங்கே எப்போதாவது. எனவே இன்னைக்கு நீங்கள் உண்மையிலே ஒரு சபையில் தான் இருக்கிறீங்களா என்பதற்கு இதுதான் ஆசிட் டெஸ்ட்டு. ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். நீங்களே உங்களுக்கே டிக்கெட் சிக்கிறலாம். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களா, நீங்கள் ஆட்டுக்குட்டியை போல மாறிட்டீங்களா? ரெண்டாவது, உங்கள் பழைய அவ்வளவு பாவங்களையும் இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து இரத்தத்தால் கழுவப்பட்டு அதில் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிட்டா, அந்த பாவத்தையெல்லாம் வேறு எங்கேயும் போய் தொலைக்க முடியாது. இயேசுவிடத்தில் சொன்னால் போதும், அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டால் போதும், உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். மனுஷர்கள்ட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுகிட்ட சொன்னால் அவர் தான் நம்மளை மன்னிக்கிறவர். எனவே மனம் திரும்பிட்டீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டீங்களா? இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டீங்களா? மூணாவது, அப்படிப்பட்டவங்க தான் ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவர்கிட்ட வருவாங்க. குழந்தையா இருந்து நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறது பைபிளில் இல்லை. இந்த ரெண்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு பேதுரு சொல்லுகிறார், பீட்டர் ராயப்ப சொல்லுகிறார். மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்பிற்கும் அடையாளமான ஞானஸ்நானம். நான் பேசுகிற அவ்வளவு காரியமும் சத்தியங்க. காரணம் எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையிலே ஞானஸ்நானம் வாங்கினவன், அதுவே எனக்கு போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு நான் இந்த அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 37, 38, 39, 40, 41, 42 வசனங்களை வாசித்தேனோ, இப்போ நீங்கள் கூட குறிச்சிக்கிறலாம். அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 37 இருந்து 42 வரைக்கும் நீங்களே அதை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையில் என்ன நடந்தது, இப்போ உள்ள திருச்சபைகள் என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்குது. ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றாங்க. ரோமன் கத்தோலிக்க சபை ஒன்று சொல்லுது, புராட்டஸ்டாண்ட் சபை இன்னொன்று சொல்லுது, பெந்தகோஸ்தே சபைகள் ஒன்று சொல்லுது, ஒவ்வொரு லுத்தரன் சபை ஒன்று சொல்லுது, பாப்டிஸ்ட் சபை ஒன்று சொல்லுது, மெத்தடிஸ்ட் சபை ஒன்று சொல்லுது, பிரதரன் சபை ஒன்று சொல்லுது. ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. ஆனால் நான் என்ன சொல்றேன், யாரும் பேசலாம், உரிமை இருக்குது. ஆனால் பைபிளில் உள்ளது மாதிரி பேசணும். பைபிளுக்கும் அவங்க பேச்சுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்க வேண்டும். அதனால தான் நான் என்னுடைய பழைய பின்னணி ரோமன் கத்தோலிக்க பின்னணி, அதில் நான் சாமியார். இப்போ அதிலலாம் படிச்சுட்டு வந்துட்டு இப்போ என்னென்னா
ஆளுக்கு கம்பெடுத்தவன் பாடலாம் வேட்டையாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சபையை ஆரம்பித்து அதை சொல்கிறாங்க, புற்றீசல் போல காளான்கள் போல அங்கங்கே ஒன்று ஆரம்பித்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க இப்படி பேசுனதுனால தான் நானே வேதாகமத்துக்குள்ளே போனேன். எப்பா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களாப்பா. இப்போ அதான் ஒருத்தர் சொன்னார், ஒரு புதிய மனுஷனை ஒரு ரூமுக்குள்ளே போட்டுட்டு கிறிஸ்தவ அவ்வளவு பத்திரிகைகளையும் அவன்கிட்ட கொடுத்து வாசிக்க சொல்லி ஒரு வாரம் அவனுக்கு ஆகாரமும் தண்ணியும் கொடுத்து அவன் வெளி உலகத்தையே பார்க்கக்கூடாது, அவ்வளவு கிறிஸ்தவ பத்திரிகைகளையும் அவன் ஒரு வாரம் அங்கே ஒரு மாதத்தில் வரக்கூடிய அவ்வளவு கிறிஸ்தவ பத்திரிகைகளையும் அவன் வாசிக்கணும். ஒரு வாரம் கழித்து அவன் மென்டலாக தான் வெளியே வருவான், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பத்திரிகையும் ஒவ்வொன்றும் சொல்லுது. இந்த யானையை பார்த்த 10 குருடர்களுடைய கதையை நம்ம கேட்டுக்கிறோம். ஆளுக்கு ஒன்று பிடிச்சிக்கிட்டு இஷ்டம் போல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ரோமன் கத்தோலிக்க சபை இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறாங்க, ரொம்ப வன்மையாக பேசுகிறாங்க. ஆமையா, உங்களுக்கு என்னையா பேக்ரவுண்ட் இருக்குது, உங்களுக்கு என்னையா பிப்ளிக்கல் நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு எங்கேயா அத்தாரிட்டி இருக்குது, உங்களை யாரையா உங்களுக்கு போதகராக வச்சா, உங்களுக்கு என்னையா ட்ரைனிங் இருக்குது. காரணம், ரோமன் கத்தோலிக்க ட்ரைனிங் அவ்வளவு ரிகரஸான ஒரு ட்ரைனிங். நான் அதுக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன். அதில் உள்ள டிசிப்ளின், அந்த மார்க்கத்தினுடைய கோட்பாடுகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சி, நாங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள், அந்த மெஜஸ்டோரியம்னு சொல்லுவோம், அது எங்களை அங்கீகரிக்கணும். அப்பந்தான் ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவ ரோமன் கத்தோலிக்க பாதிரியாராக மாற முடியும். ஒரு அங்கீகாரம் தேவை. இங்கே அங்கீகாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆளுக்கு ஓன பேசிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஆதி திருச்சபையிலையும் படிப்பறிவு இல்லாதவங்களை தான் கடவுள் பயன்படுத்தினார். பெரிய படிப்பாளர்களை கிடையாது. ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். இப்பவும் நான் அதே கோட்பாடு தான் பேசுகிறேன். நான் படிச்சிருக்கிறேன், எல்லாரும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிச்சயமாக நடத்தப்படாத பட்சத்தில் ஆளுக்கு ஒன்று பேசி இல்லாததெல்லாம் எழுதி மக்களை குழம்பிக்கிட்டு இருப்போமே தவிர மக்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். நான் உங்களுக்கு ஃப்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு காரியமாக. இப்போ கத்தோலிக்க சபை என்ன சொல்லுது, இந்த பெந்தகோஸ்தே காரன்கள் எல்லாம் இந்த அல்லேலியா கோஷ்டி எல்லாம் கடந்து கத்திக்கிட்டு அங்கங்கே ஒவ்வொன்றையாக செஞ்சு கிடக்கிறாங்க. இதுதான் மற்ற மதங்களும் சொல்கிறாங்க. இங்கே பெரிய நியூசன்ஸாக இருக்கிறாங்க. இங்கே போடுற கூப்பாடை தாங்க முடியாம நிற்கிது. உங்களுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் ஆதி திருச்சபையில் கூட ஆங்காங்கே சிதறின கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே பெரிய பட்ட படிப்பு படிச்சுட்டு போய் ஒன்றும் செய்யலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தேசங்களை நாடுகளை அசைத்திருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சபைகளை இந்த உலகம் பார்க்க ஆசைப்படுகிறதுல தப்பில்லையே. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ சபைகளை நாம் உருவாக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறது தப்பில்லையே. இன்னைக்கு பார்த்தா எவ்வளவோ பிரிவினைகள். நான் என்ன சொல்கிறேன், பிரிவினை வரலாம். இப்போ ஒரு முதலாளி ஒரு கடையை வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள் அந்த முதலாளியினுடைய நல்ல ஆசையோடு போய் இன்னொரு கடையை ஆரம்பிக்கிறாரு. அந்த முதலாளியும் கையில் காசை கொடுத்து இப்படி நடக்குதுங்க, இப்படி நடக்குது, கொடுத்து போப்பா இவ்வளோ காலமாக நீ இருந்த இந்த நல்லா போய் கடையை ஆரம்பி. அப்படி எத்தனையோ மளிகை கடைகள் தொடங்கியிருக்கு, நான் பார்த்துருக்குறேன், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கே தான் கசப்பில் ஊழியங்கள் உருவாகிறது, பிரிவினைகளில் குற்றம் சாட்டுதலில் ஊழியங்கள் உருவாகிறது. இது எந்த அளவுக்கு நிற்கும்னு எனக்கு தெரியலை. இதை இன்றைக்கி பார்க்குற உலகத்தார், இன்றைக்கி பார்க்குற மற்றவங்க குற்றப்படுத்துவாங்களா குற்றப்படுத்த மாட்டாங்களா? நிச்சயமாக குற்றப்படுத்துவாங்க. ஆக மொத்தம் ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஸ்திரீ, அந்த பெண்மணி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்றால் மனம் திரும்பின ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். குடிகார கூட்டமாக இருக்க முடியாது, சினிமா பார்க்குற ஒரு கூட்டமாக இருக்க முடியாது, கெட்ட வார்த்தை போடுற கூட்டமாக இருக்க முடியாது, கொலை செய்கிற கூட்டமாக இருக்க முடியாது, கசப்பும் வன்மமும் வைராக்கியமும் நிறைந்த ஒரு கூட்டமாக இருக்க முடியாது. அது யாராக இருக்கட்டும், அது கத்தோலிக்கமாக இருக்கட்டும், அது ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அது பெந்தகோஸ்தாக இருக்கட்டும். இப்போ கூட நம்ம கேள்விப்படுறோம், என்ன ப்ராட்டஸ்டண்ட்டுக்கும் கத்தோலிக்கத்துக்கும் சண்டை.
மேலை நாடுகளில் அந்த சண்டையினுடைய அனிவர்சரியை கொண்டாடுறாங்க. என்னையா இது? இதை பார்க்குற யார் ரட்சிக்கப்படுவா? யார் ரட்சிக்கப்படுவா? யார் இயேசுவிட்ட வருவா? நம்மகிட்ட வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை பார்க்கிற அநேக மற்ற மதத்தினர் குற்றப்படுத்துவது நியாயமா, நியாயம் இல்லையா? இங்க பாருங்க, பைபிளில் போட்டிருக்குது, ஓர் இன சேர்க்கை, ஹோமோசெக்சுவாலிட்டியை கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் போட்டு அழிச்சாருன்னு. ஆனால் இன்னைக்கு மேலை நாடுகளில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் ஆண்கள் ஆண்களும் பெண்கள் பெண்களும் திருமணம் பண்ணலான்னு சட்டமே போட்டிருக்கிறாங்களே. இது யாருங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்மளை போல ஆன்மீக நிறைந்த கட்டுப்பாடு உள்ள ஒரு இந்திய தேசத்தில் உள்ள நமக்கு இதை கேட்கும் போதே அதிர்ச்சியா இல்லையா? இதை எப்படிங்க கிறிஸ்தவன்னு சொல்ல முடியும்? இவன் சபையா? ஆண்களும் ஆண்களும் பெண்களும் பெண்களும் கிறிஸ்தவ புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ ஆலயங்களிலே அவங்க திருமணம் பண்ணலான்னா இது எங்க போய் சொல்றது? இது யார்கிட்ட போய் சொல்றது? இதெல்லாம் நிச்சயமா சபையா இருக்க முடியாது. நான் ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இதயத்தில் உள்ளது உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ சபைனா என்ன? இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ விமான விபத்து நடக்குதா? நடக்குது. ரோட்டில் விபத்து நடக்குதா? நடக்குது. நடக்கிறதுனால எல்லாரும் பறக்காமலா இருக்கிறாங்க. அதே போல இந்த சபைகளில் குழப்பங்களும் மார்க்க பேதங்களும் தவறான உபதேசங்களும் பிழையான சத்தியங்களும் அனாச்சாரங்களும் பாவங்களும் பெருகியிருந்தாலும் இதற்கு நடுவிலும் உத்தமமான சபைகளை ஆண்டவர் எழுப்ப முடியும். அதுக்கு தான் நான் உங்களை அழைக்கிறேன். இந்த பிரசங்கமே அதுக்காகத்தான். உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும் பொருட்டு இங்கே குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே சபை என்றால் மனம் திரும்பின கூட்டம். சபை என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழ்கிற ஒரு கூட்டம். சபை என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே அனுதினமும் கழுவப்படுகிற ஒரு கூட்டம். சபை என்றால் இதற்கு பிறகு கடவுளோடு உடன்படிக்கை செய்து நான் பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டேன், புதிய வாழ்க்கைக்கு வர்றேன்னு சொல்லி தண்ணியில் மூழ்கி நான் பழைய வாழ்க்கைக்கு சாகிறேன், புதிய வாழ்க்கைக்கு எழுப்புறேன்னு சொல்லி உடன்படிக்கை செய்ய ஒரு அடையாளமாக உடன்படிக்கை செய்கிற ஒரு கூட்டம். சபை என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கடவுளுடைய ஆற்றலை பெறுகிற ஒரு கூட்டம். சபை என்றால் மறுபடியும் உலகத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வேறுபட்ட வாழ்க்கையிலேயே வேறுபடுத்தப்பட்ட வாழ்க்கையிலேயே அதை விட்டு பிரிந்து வந்த வாழ்க்கையிலே வாழ்கிற ஒரு கூட்டம். சபை என்றால் ஆதி அப்போஸ்தலர்கள் கொடுத்த அந்த உபதேசத்தை மாத்திரம் கை கொள்கிற கூட்டம். ஆளாளுக்கு சொல்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றது இந்த பைபிளில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டா சொல்லுங்க நீ சொல்றதும் பொய் தாயா, நீனும் சேர்ந்துங்களை குழப்பாதேன்னு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி பேசாவிட்டால் எனக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, நானும் இருளில் போய் தான் நியாய தீர்ப்பு அடைய போகிறேன். சபை என்றால் வேறுபட்ட ஒரு கூட்டம். சபை என்றால் அப்போஸ்தல உபதேசத்தில் வளர்ற ஒரு கூட்டம். சபை என்றால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் வைத்து ஒருவரோடு சேர்ந்து கடவுளை ஆராதிக்கிற கூட்டம். சபை என்றால் இவர்கள் சேர்ந்து கிறிஸ்துவின் மரணத்திற்கு அடையாளமாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அவர்கள் அதை ஆசரிக்கும் திருவிருந்து ஆசரிக்கிற ஒரு கூட்டம். அவருடைய சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கு பெறுற ஒரு கூட்டம். சபை என்றால் ஜெபிக்கிற ஒரு கூட்டம். இதாங்க சபை. இந்த சபையை பற்றி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. ஒரு ஸ்திரீ அவள் சூரியனை அணிந்திருந்தால் இவங்களுக்கு தான் மகிமை இருக்கும். இந்த 9 காரியங்களில் கீழ்ப்படிந்தவங்களுக்கு ஒரு தேவ மகிமை இருக்கும். சூரியனுக்கு பல அர்த்தங்கள் பைபிளே இருக்குது. அது தேவனை குறிக்குது, அது இயேசுவை குறிக்குது, அது மகிமையை குறிக்குது. சூரியனை அணிந்திருந்தால் ஒரு இடத்துல போட்டிருக்குது கலாத்தியரில், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை அணிந்திருப்பார்கள். கிறிஸ்து நீதியின் சூரியன். பார்த்தீங்களா? சூரியனை அணிந்திருந்தால் சபை சூரியனை அணிந்திருக்க வேண்டும். சூரியனை அணிந்தவள் தான் சபை. கிறிஸ்துவை அணிந்தவர்கள் தான் சபை. தேவ மகிமையை அணிந்தவர்கள் தான் சபை. அவள் காலுக்கு கீழே நட்சத்திரம், பாதனையில் நட்சத்திரம் இருக்கும். இது என்ன அர்த்தத்தில் போட்டிருக்குதுன்னா,
ஏதோ சபை சந்திரனை மிதிக்கிறது மாதிரி போடல. சந்திரன் அந்த சபையை தாங்கிறது போல போட்டிருக்குது. சந்திரன் என்ன அர்த்தம்? சந்திரனுக்கு தானாக ஒளி கொடுக்க முடியாது. சந்திரன் சூரிய ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்கிறது. எனவே இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காக வாழணும்னா நம்ம சுய பலத்தால் வாழ முடியாது. கடவுள் நமக்கு அனுக்கிரகம் பண்ணாதான், கடவுள் நமக்கு கிருபை செய்தாதான், கடவுள் நமக்கு உதவி செய்தாதான் நம்ம வாழ முடியும். சபை இன்னைக்கு நிற்கிறது அதனுடைய பலத்தில் இல்லை, கிருபையிலே. எனவே சந்திரன் கிருபையை காட்டுகிறது, சூரியன் மகிமையை காட்டுகிறது. சபைக்கு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை பெற்ற சபை தன்னுடைய பலத்தில் நிற்கல, சந்திரனில் நிற்கிறார். சந்திரன் நிற்கிறான்னா கிருபையில நிற்கிறா. தானா ஒன்று செய்ய முடியாது. கிறிஸ்து அந்த சபைக்கு உதவி செய்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் சபையே, நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் இதை சொல்லு, உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன்னு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய உதவி இருக்கிறது. எனவே சபை கிருபையில நிற்கிற ஒன்று. இப்போ அதுக்கு தலையில ஒரு கிரீடம் இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. சபைக்கு ஒரு ஆளுகை இருக்குது, சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த ஆளுகையும் அதிகாரமும் என்னது? அந்த கிரீடத்துக்கு மேல 12 நட்சத்திரங்கள். அந்த 12 நட்சத்திரங்கள் என்பது 12 அப்போஸ்தலர்களை குறிக்கிறது. அப்போஸ்தல ஆளுகை, அப்போஸ்தல அதிகாரம். இயேசுவோடு கூட இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா 9:1, மத்தேயு 10:1, லூக்கா 16:17, லூக்கா 10:19. இது எல்லாத்திலையும் அதிகாரத்தையும் ஆளுகையையும் கர்த்தர் அப்போஸ்தல சபைக்கு கொடுக்கிறார். இதோ நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்வீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை போலவே நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். சகல அசுத்த ஆவிகளையும் துரத்துவீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள், நோயாளிகளை சுகமாக்குவீர்கள். பார்த்தீங்களா? வியாதிக்கார மேலே கைகளை வைப்பீர்கள், சுகமாவார்கள். சாவுக்கு ஏதுவான எதையாவது குடிக்க நேரிட்டாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்க மிதிப்பீங்க, எடுப்பீங்க, இப்படிலாம் போட்டிருக்குது. அது ஆளுகையை குறிக்குது. கிரீடம் என்பது ஆளுகை, கிரவுன் என்பது ஆளுகை, அப்போஸ்தல ஆளுகை. அந்த அப்போஸ்தல ஆளுகைக்கு கீழே வந்ததுதான் சபை. அப்போஸ்தலருக்கு கர்த்தர் என்னெல்லாம் ஆளுகை அதிகாரத்தை கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை இன்னைக்கு உள்ள சபையிலையும் நம்ம காண முடியும். இன்னைக்கு உள்ள சபையை அதை அனுபவிக்க முடியும். இன்னைக்குள்ள சபையும் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும், அந்த ஆளுகையை கையில் எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே அந்த ஸ்திரீ, அந்த பெண்மணி யார் என்றால் சபை. இந்த 9 குணாதிசயங்களையும் பெற்ற சபை. இப்ப அடுத்தது, அவள் கர்ப்பவதியாயிருந்து அந்த சபை உலகமெங்கும் இருக்கிற இந்த சபை. நான் சொல்றது கட்டடம் கிடையாது, நான் சொல்றது கோபுரம் கிடையாது, நான் சொல்றது சிலுவை கிடையாது, நான் சொல்றது பெரிய காம்பவுண்ட் கிடையாது, நான் சொல்றது அரண்மனையை போல உள்ள இடங்கள் கிடையாது. நான் சொல்றது இந்த 9 அனுபவத்தை பெற்ற உலகளாவிய, உலகம் முழுதும் பரவி இருக்கிற கிறிஸ்துவனுடைய சரீரமாய சபை. இப்ப இந்த சபைக்கு உள்ள ஒரு பிள்ளை வயிற்றுல இருக்குது. முழு உலகத்தில் உள்ள சபைகளுக்கு உள்ளேயும் வயிற்றுல இன்னொரு பிள்ளை இருக்கிறது. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். சபை இன்னைக்கு பிரசவ வேதனைப்பட்டு அலறிக்கிட்டு இருக்குதான். என்ன அலறுது? இந்த சபைக்கு உள்ள இன்னொரு கூட்டம் இருக்கிறது. சபைக்கு உள்ளவே எப்படி அந்த பெண்மணிக்கு உள்ள ஒரு பிள்ளை இருந்ததோ, அவள் கர்ப்பவதியாயிருந்து ஒரு பிள்ளைய வயிற்றுல கர்ப்பம் தரித்தாளோ, அதே போல உலகம் முழுவதும் உள்ள நான் சொல்ற சபைகளுக்குள்ளே, நான் சொல்ற இந்த 9 அடையாளங்கள் இல்லாதது சபையா ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பைபிள் அதுக்கு இடம் தரல. இந்த சபைகளுக்குள்ளே இன்னொரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம்? உள்ளுக்கு இருக்கிற ஒரு பிள்ளையை போல ஒரு கூட்டம். அந்த பிள்ளை இப்போ பிறக்க போகிறது. நல்லா கவனிங்க.
பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது தாய் சாப்பிட்றதெல்லாம் அந்த பிள்ளைக்கு போய் சேரும். இப்போ தாய்க்கு ஏதாவது பலவீனம்னா பிள்ளைக்கும் பலவீனம். தாய்க்கு எல்லாம் தாய்க்கு போகிற அவ்வளவு நரிஷ்மெண்ட்டும் பிள்ளைக்கு போய் சேருது. தாயையும் பிள்ளையும் வயிற்றில் இருக்கும் பொழுது பிரிக்கவே முடியாது. அதே போல தான் சபைக்கு உள்ளவே இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அது சபையால் போஷிக்கப்பட்டது, அது சபையாலே வளர்க்கப்பட்டது, அது சபையாலே பாதுகாக்கப்பட்டது. வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை எப்படி அந்த தாயால் பாதுகாக்கப்படுகிறதோ, வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை எப்படி இந்த தாயால் போஷிக்கப்படுகிறதோ, வயிற்றுக்குள்ள உள்ள பிள்ளை எப்படி வயிற்றுக்குள்ளேயே வளர்கிறதோ, அதே போல சபைக்கு உள்ளே ஒரு கூட்டம் சபையாலே பாதுகாக்கப்பட்டு சபையாலே போஷிக்கப்பட்டு சபைக்குள்ளவே இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளை பிறந்த உடனே ஒரு கட்டம் வரைக்கும் பிள்ளையும் தாயும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை வேற தாய் வேற, பிள்ளையினுடைய எதிர்காலம் வேற தாயினுடைய எதிர்காலம் வேற, பிள்ளை வேற தாய் வேற. அதுக்கப்புறம் பிள்ளையும் தாய் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிள்ளையும் தாய் ஒன்று போல இருந்தாலும் பிறக்கிற வரைக்கும் தான். பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளை வேற தாய் வேற. பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் சொல்கிற விளக்கத்தை நீங்கள் சரியாக உங்களுடைய மைண்டுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதே போல் சபைக்கு உள்ளே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. பெரிய சபை, உலகம் முழுதும் உள்ள சபை. இப்போ நாங்கள் ஒரு சபை வச்சுருக்கிறோம், நீங்கள் ஒரு சபை வச்சுருக்கிறீங்க. லட்சக்கணக்கான சபைகள் இருக்கிறது. அந்த லட்சக்கணக்கான சபைகளுக்கு உள்ளே அந்த லட்சக்கணக்கான சபைகள் தான் ஸ்திரீயாக பெண்மணியாக இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபைகளுக்குள்ளே ஒரு சின்ன கூட்டம். எப்படி அந்த ஸ்திரீக்கு உள்ளே ஒரு பிள்ளை இருக்கிறதோ அதே போல எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது. இது ஒரு சீன், இது ஒரு காட்சி. அடுத்த காட்சி, அப்பொழுது வேறொரு அடையாள வானத்திலே காணப்பட்டது. வானத்திலே 7 தலைகள் 10 கொம்புகளை உடைய, தன் தலைகளின் மேல் 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ 2 காட்சியை பார்க்குறோம். ஒரு பக்கம் ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி, அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவள் வயிற்றுக்குள்ளே ஒரு பிள்ளை இருக்கிறது. அவள் பிரசவ வேதனைப்பட்டு அலறிக்கிட்டு இருக்கிறாள். எப்போ பிரசவ வேதனை வரும்? பிரசவம் சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம். சீக்கிரமாக பிரசவம் இருக்கும் அப்படின்னா பிரசவ வேதனை வரும். இப்போ இன்னொரு சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இது என்னன்னா 7 தலைகள் 10 கொம்புகள் 7 முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். இங்கே பாருங்க, ஆதியாகமத்திலையும் ஒரு சர்ப்பத்தை பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் சர்ப்பத்தை பார்க்குறோம். ஆதியாகம ஆரம்பத்தில் சர்ப்பத்தை பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷம் முடியும் போது சர்ப்பத்தை பார்க்குறோம். இந்த 2 சர்ப்பமும் இந்த 2 பாம்பும் ஒரே பாம்பு தான். அதுக்கு விளக்கம் பின்னாடி வரும். இது உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பு என்றும் பெரிய வலு சர்ப்பம் என்றும் சொல்லப்பட்டதுன்னு 9வது வசனத்தில் அந்த பாம்புக்கு இங்கேயே விளக்கம் இருக்கிறது. வேறு எங்கேயும் போக வேண்டாம். இது பழைய பாம்பு. எங்கே உள்ள பாம்பு? சிங்கார தோப்பில் தோண்டின பாம்பு, ஏதேன் தோட்டத்தில் தோண்டின பாம்பு. அந்த பாம்பு அப்போ சர்ப்பன் தான் போட்டிருக்குது, பாம்பு தான் போட்டிருக்குது. இப்போ தான் வலு சர்ப்பம்னு போட்டிருக்குது. வலு சர்ப்பம்னா பெருசு, டிராகன் பெருசாக இருக்குது. என்ன அர்த்தம்? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் இந்த சர்ப்பம், இந்த பாம்பு ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை விழுங்கி 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 இப்போ இந்த கடைசி காலத்தில் பெரிய சர்ப்பமாக இருக்குது, பெரிய பாம்பாயிடுச்சு. நீங்கள் நானும் கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு பாம்பு. யோசித்து பாருங்க, எவ்வளவு தலைமுறைகளை இந்த பாம்பு அப்படியே விழுங்கி வச்சிருக்குது. உங்களுக்கே தெரியுமே, எத்தனை தலைமுறைகளை, ஆண்டாண்டு காலங்கள் இந்த பாம்பு எவ்வளோ வேற விழுங்கி 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 இப்போ பெரிய சிவப்பான சர்ப்பமாய் மாறி இருக்கிறது, வலு சர்ப்பமாய் மாறி இருக்கிறது.
இந்த சர்ப்பம் 7 தலைகள், 7 தலை. இந்த தலை தான் என்னது? டிசைடிங் பவர், டிசைடிங் அத்தாரிட்டி. தலை என்னத்தை காட்டுது அப்படின்னா அத்தாரிட்டி டு டிசைட். அதுதான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. 7 என்பது ஒரு பூரணமான எண்ணிக்கை. அப்படி என்றால் உலகம் முழுவதும் இது என்ன செய்யுது? இதனுடைய முழு வல்லமையையும் பயன்படுத்துது. 10 கொம்புகள். கொம்பு என்பது தலை என்னத்தை நிர்ணயிக்குதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுகிற ஆயுதம், அதை செயல்படுத்துகிற ஆயுதம். தலை சொல்கிற மாதிரி தான் கொம்பு ஆடும். தலை ஆடுற இடத்துல தான் கொம்பு ஆடும். தலை என்னத்தை நிர்ணயிக்குதோ அதைத்தான் கொம்பு செய்யும். அப்படி என்றால் அது திட்டம் போட்டு மிகவும் வல்லமையாய் செயல்படக்கூடிய ஒன்று என்று அர்த்தம். இதுக்கு 7 முடி. முடி என்றால் ஒரு ஆளுகை, கிரவுன் என்றால் ஒரு ஆளுகை. அப்போ இது முழுக்க முழுக்க சாத்தானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி சபை, இந்த வலு சர்ப்பம் சாத்தான். அப்புறம் அதன் வால், அந்த பாம்பனுடைய வால், அந்த பெரிய வலு சர்ப்பத்தினுடைய வால் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து பூமியின் மேல் விழ தள்ளிட்டு. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் பைபிளையே திருப்பி பார்க்கணும். அந்த பாம்பினுடைய வால்னா என்ன, அது இழுத்து போட்ட நட்சத்திரங்கள்னா என்ன? நான் ஏற்கனவே சேட்டன் எக்ஸ்போஸ்டு, சாத்தான் தோல் உரிக்கப்பட்டான், சாத்தானுடைய சரித்திரமும் ஒரு சாதாரண மனிதனுடைய வெற்றியும் என்ற தலைப்பில் 5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அது யூடியூப்லேயும் வந்துக்கிட்டு இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது, நாங்களும் டிவியில் போட்டிருக்கிறோம். அதை பலர் வாங்கி பயனடைஞ்சிருக்கிறாங்க. அங்கே தான் சாத்தான் யார், அவன் எப்போ தோன்றுனா, அவன் எப்படி தோன்றுனா, அவன் எப்படி மேலிருந்து கீழே விழுந்தான், அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுடைய முடிவு என்ன என்பதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறேன். அதை பேசுவதற்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவ்வளவு தடைகள், அவ்வளவு தாமதங்கள். ஆனாலும் கர்த்தர் வெற்றி சிறந்தார், அதை மக்களுக்கு பேச வச்சார். அதை கேட்டு அநேகர் இப்போ தான் எங்களுக்கு பேய்னா என்னன்னு தெரியுது, நான் என்னமோ நினச்சிக்கிட்டுன்னு சொன்னார்கள். எனவே அதுலேயும் இந்த பகுதியை பற்றி பேசியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சின்ன 2 ரெஃபரன்ஸு. இது சாத்தானுடைய வாள். வாள் என்றால் நீங்கள் ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். அப்போ வாள் என்றால் பொய் போதகம். பொய் போதகத்தை சொல்லி நட்சத்திரங்களை இழுத்து போட்டது அந்த பிசாஸ். நட்சத்திரங்கள் என்றால் என்ன? யோபுனுடைய புஸ்தகத்தில் 38வது அதிகாரம், யோபு 38:7, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். விடியற் காலத்து நட்சத்திரம் என்றால் ஏஞ்சல்ஸ், தேவ புத்திரர்கள் என்றால் சமணசுகள், தேவதூதர்கள். அப்படி என்றால் ஒரு காலகட்டத்தில் இந்த பாம்பினுடைய வரலாறு சொல்லப்படுது. அந்த பாம்பு ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பொய் போதகத்தினால, தன்னுடைய பொய்யான தீர்க்க தரிசனத்தினால 1/3 பங்கு தேவ தூதர்களையே கீழே இழுத்து அவர்களை அசுத்த ஆவிகளாக மாற்றிவிட்டது. அப்படிப்பட்ட பாம்பு, தேவ தூதர்களையே இழுத்து போட்ட பாம்பு, சம்மனசுகளையே இழுத்து போட்ட பாம்பு, தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்தவர்களையே வஞ்சகத்தால், பொய் போதகத்தினால, பொய் தீர்க்கதரிசனத்தினால இழுத்து போட்ட பாம்பு இப்போ என்ன செய்யுது? அந்த ஸ்திரீயை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவள் பிள்ளைய பெற்ற உடனேயே அந்த பிள்ளைய விழுங்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் நேற்று கேட்டது போல கேட்குறேன், ஏயா இந்த பாம்பு ஸ்திரீயை விழுங்கியிருக்க வேண்டியதானே? அந்த பிள்ளை மேலே ஏன் அவ்வளவு அக்கறை? அந்த பிள்ளை மேலே ஏன் இவ்வளவு கண்ணு? பார்த்தீங்களா? அப்போ பாம்புக்கு அந்த ஸ்திரீயை பற்றி ஒரு பெரிய அக்கறை கிடையாது, ஸ்திரீயை பற்றி பெரிய பயமும் கிடையாது. சபையை குறித்து பாம்புக்கு பெரிய பயம் இல்லை. ஆனால் சபைகளுக்கு உள்ளேயே ஒரு கூட்டம் இருக்குது, அவங்களத்தான் எப்படியாவது கதையை முடிக்கணும். பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நீ சபையில் இருக்கலாம், சபைக்கு வெளியே இருக்கலாம். நீ சபைக்கு வெளியே இருந்தால்
தயவு செய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சபைக்கு உள்ளே வந்துருங்க. சபைக்கு உள்ளே இருக்கலாம். சபைக்கு உள்ள உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் ஸ்திரீயா இல்லாமல் அந்த ஸ்திரீ வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளையா மாறுங்க. நீங்கள் சாத்தானுக்கு சவாலாக நில்லுங்க. சாத்தான் உங்கள் மேலே அவ்வளவு கோபம் கொள்கிற அளவுக்கு நீங்கள் என்ன அவ்வளவு விசேஷமானவர்களா? அடுத்த வசனம் தான் இருக்குது. யார் இந்த பிள்ளை? ஸ்திரீயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், சர்ப்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சிவப்பான டேஞ்சரஸ், சிவப்பான அகோரமான வலு சர்ப்பம், பாம்பா இருந்து இவ்வளோ பெருசாக மாறின சர்ப்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிள்ளை யாருன்னு தெரிய வேண்டும். பிள்ளை யார் என்றால் 5வது வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12:5, சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். பிள்ளையை பற்றி என்ன போட்டிருக்குது? ஒரு சுருக்கமான விளக்கம் என்னவா? சகல ஜாதியையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பாய் சைல்டு. பார்த்தீங்களா? சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை அந்த ஸ்திரீனுடைய வயிற்றுகளை இவ்வளவு காலமாக மறைஞ்சிருந்துச்சு. இப்போ அந்த பிள்ளையை பற்றி தான் சாத்தானுக்கு அவ்வளவு கோபம். இந்த பிள்ளையை பட்சிக்கணும். ஏன்? இந்த பிள்ளை ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளை. இந்த பிள்ளை பிறந்த உடனேயே என்னமெல்லாமோ நடக்க போகுது. இப்போ பிள்ளை பிறந்துட்டு பிறந்த உடனே பட்சிக்க போகிறான், விழுங்க போகிறான். விழுங்க போன உடனேயே அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவன் பிறந்த உடனேயே போய் டிவோர் பண்ண போறான், போய் விழுங்க போறான், போய் பற்றிக்க போறான். அந்த பாம்பு பற்றிக்க போகுது. அவன் பிள்ளையை பெற்றுட்டா, பிள்ளையை பிடிக்க போகுது. பிள்ளை டாக், இட்ஸ் காட் அப், இட்ஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட், டாக்குன்னு மேலே போயிடுச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்டது. எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது? சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த பிள்ளை யாரு? எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு கூட்டம். பார்த்தீங்களா? சரி, இதுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இன்னொரு சூப்பர் விளக்கம் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26, 27. 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். இந்த வாசகம் அப்படி அங்கே வரும் பாருங்க. என்ன போட்டுக்குது? ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ. ஆண்டவர் பேசுகிறார். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம், கடைசி வரைக்கும் என்னுடைய செயல்களை, என்னுடைய கிரியைகளை, என்னுடைய திட்டங்களை, என்னுடைய சித்தங்களை, நான் விரும்புகிறதையெல்லாம் செயல்படுத்துகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். வந்துட்டா? ஜாதிகளை, சகல ஜாதிகளையும் வந்துட்டா? சரி, அடுத்தது அவன் யாரு? ஜெயங்கொண்டவன். அவன் இரும்பு கோலால் ஜாதிகளை ஆளுவான். வந்துட்டா? யாரு இந்த ஆண் பிள்ளை? யாரு இந்த ஆண் பிள்ளையாய் உருவகப்படுத்தப்பட்ட நபர்கள்? யாரு இந்த ஸ்திரீயாய் உருவகப்படுத்தப்பட்டவர்கள்? யாருன்னா, உலகம் முழுதும் இருக்கிற இன்னைக்கு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற தேவ ஜனங்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை இருக்கிறவர்கள். இதான் சபை. இப்போ இவங்களுக்கு உள்ளேயே ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க தான் ஜெயம் கொள்கிற ஒரு கூட்டம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணலை. ஆரம்பத்திலிருந்தே என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்றவன் எவனோ அவனுக்கு ஆளுகை,
அப்புறம் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய ஆலயத்தில் இடம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னா, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு கிரீடம், ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு சிங்காசனம். எல்லாருக்கும் கிடையாது. ஜெயங்கொள்கிற கூட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு மகிமை வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ பிசாசுக்கு பயம் யார் மேலனா சபைகளுக்கு உள்ளேயே ஜெயங்கொள்ற ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுதா? இன்னைக்கு சபையை குற்றப்படுத்துகிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அவங்க எதை பார்க்குறாங்க? ஓவரால் சர்ச்சை பார்க்குறாங்க. இப்போ நானே சொன்னேன், கத்தோலிக்க மார்க்கம் சரியில்லைன்னு சொல்லி வந்தது தான் புராட்டஸ்டன்ட் மார்க்கம். இப்போ புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தில் நடக்கிற காரியத்தைலாம் பார்த்தா கத்தோலிக்கம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கத்தோலிக்கம் சொல்கிற பாவங்களை கூட இவங்க பாவம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க மாறி போயிட்டாங்க. இவங்க சரியில்லைன்னு பெந்தகோஸ்தே மார்க்கம் வந்துச்சு. இப்போ இந்த பெந்தகோஸ்தே மார்க்கத்திலையும் எக்கச்சக்கமான குளறுபடி. ஆக மொத்தம் எங்கே தாயா போகிறது? யார்கிட்ட தான் போகிறது? ஆம் பிரியமானவர்களே, என்னதான் இருந்தாலும் நீங்கள் போகிறது ஒரு சபை தான் என்பதை முதல்ல நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்க. ஒரு சபை என்பதற்கு 9 அடையாளங்கள் இருக்க வேண்டும், கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லைன்னா அது சபை இல்லை. இருக்கிற இடத்த தேடி போங்க, அதான் உங்களுக்கு விமோசனம். நீ யாராக இருந்தாலும் சரிதான். 2, அந்த சபைகளுக்குள்ளேயே தோத்த ஒரு கோஷ்டி இருக்கும், தோத்து போகிற ஒரு கோஷ்டி இருக்கும், சரியா வாழாத ஒரு கோஷ்டி இருக்கும், சத்தியத்தை அலட்சியம் என்ற ஒரு கோஷ்டி இருக்கும். இவரை தெரியாத எனக்கு, நான் பார்க்காத ஊழியக்காரனா, நான் கேட்காத சத்தியமா, இப்படிப்பட்ட ஒரு பெருமையான கூட்டம் இருக்கும். சரி பார்த்துக்கலாம், கொஞ்சம் பாவம் தானே, இப்படி ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு தாறுமார்களுக்கும் நடுவில் உண்மையாகவே ஆளுகை செய்ய போகிற ஒரு கூட்டமும் இருக்கும். இப்போ என்னுடைய பிரசங்கத்துக்கு நோக்கம் என்னன்னா, இந்த ஆளுகை செய்யக்கூடிய ஆட்களை உருவாக்க வேண்டும். ஏன் உருவாக்கணும்? இவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே தோன்றும் பொழுது இவங்க தான் ஜெயங்கொள்றவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இந்த ஆண் பிள்ளை தான் எடுத்துக்கொள்ளப்படும், இந்த ஆளுகைக்குரிய பிள்ளை தான் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க பார்க்குற அவ்வளவு சபைகளும் எடுத்துக்கொள்ளப்படாது. அதுக்கு 1000 போர்டு இருக்கலாம், அதுக்கு 1000 தீர்மானம் இருக்கலாம், அதுக்கு அவ்வளோ வசதிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அது தன்னை நாங்கள் இத்தனை வருஷமாக சபையாக இருக்கிறோம் அப்படின்னு பெருமை பாராட்டலாம். நான் யார் தெரியுமா எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த சபைகளுக்கு உள்ளே ஜெயமாய் வாழ்கிறவர்கள், பாடுகளை ஜெயித்தவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், மாமிசத்தை ஜெயித்தவர்கள், சாத்தானை ஜெயித்தவர்கள், கசப்பை ஜெயித்தவர்கள், இப்படி பல காரியங்களிலே ஜெயித்தவர்கள், கபட ஜெயித்தவர்கள், மன்னிக்கும் சுபாவம் உள்ளவர்கள், மாசில்லாமல் வாழுகிறவர்கள், கடவுளுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, மனுஷர்களுக்கு முன்பாக நாடகம் ஆடுறவங்க இல்லை, கடவுளுக்கு முன்பாக அனுதினமும் ஜெயமாய் வாழ்கிறவர்கள். இந்த கூட்டம் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. இந்த கூட்டம் தான் வருகையில் போகும். உங்கள் சபை போகுமானா போகாது. ஆனால் உங்கள் சபைக்குள்ளே ஜெயமாய் வாழ்கிற கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் போகும். இப்போ நான் பாஸ்டர், நான் போதகர், இப்போ நான் ஜெயமாக வாழலைன்னா நான் போக மாட்டேன். ஏன் சபையில் இப்போ நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அவங்க ஜெயமாக வாழலையா அவங்க போக மாட்டாங்க, போக முடியாது. யாராக இருந்தாலும் சட்டம் தான். இப்போ நீங்கள் பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் போதகராக இருக்கலாம், நீங்கள் ஊழியராக இருக்கலாம், நீங்கள் விசுவாச பிள்ளைகளாக இருக்கலாம், எத்தனையோ வருஷம் நான் சபைக்கு போகிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் ஜெயமாய் வாழ்கிற ஆண் பிள்ளையா? அந்த சபைக்குள்ளே இருக்கிற ஜெயமாய் வாழ்கிற ஒரு கூட்டமா? அப்படின்னா நீங்கள் போவீங்க. உங்களை தடுக்க யாராலையும் முடியாது, அந்த வலு சர்ப்பத்தாலேயும் முடியாது,
அது என்னதான் காத்திருந்தாலும் முடியாது, அது என்னதான் விழுங்க பார்த்தாலும் முடியாது. ஜெயம் கொடுக்கும் தேவன் இந்த ஜெயம் கொடுக்கிற கூட்டத்தோடு கடைசி வரைக்கும் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப பாருங்க 6ஆம் வசனம். பிள்ளை போயிட்டு சபைகளுக்குள்ளே ஜெயமாய் வாழ்ந்தவங்க பறந்து போயிட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். எங்க ஓடுறா பார்த்தீங்களா? ஸ்திரீ மேலே போகல, சபை மேலே போகல. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க எங்க சபை போயிடும், நாங்க தான் மனவாட்டி. ஐயா இருங்கப்பா, பிரச்சனை கிடையாது. உங்க சபை போனால் சந்தோஷம்தான், என்னால் துக்கமே இல்லை. சபை போகணும், அதான் தேவ சித்தம். ஆனால் போதா அதை நீங்கள் சோதித்து பாருங்கள். இப்போ ஒரு கூட்டம் மேலே போயாச்சு. யாரு? ஜெயமாய் வாழ்ந்தவங்க மேலே போயாச்சு, ஆண் பிள்ளை மேலே போயாச்சு, சிங்காசனத்துக்கு போயாச்சு. இப்போ மீதி உள்ள அந்த ஸ்திரீ புள்ள போயிட்டு ஸ்திரீயை பார்த்தா பரிதாபம். ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 3.5 வருஷம் வனாந்திரத்திலே இருந்தாள். பார்த்தீங்களா? வனாந்திர வாழ்க்கை. இப்போ சொகுசா வாழலாம், இப்போ சொகுசா கால் மேலே கால் போட்டு பிரசங்கத்துக்கெல்லாம் மார்க் போட்டுட்டு இருக்கலாம். பெஞ்சில் சொகுசா இருந்து ஃபேனுக்கு கீழே இருந்து ஏசிக்குள்ள இருந்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ எல்லா வசதி வாய்ப்புகளோடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை போவையா, அதுவும் பிரசங்கம் முடிஞ்சு போவோம், அது 2 பாட்டுக்கு போவோம், ஏதோ மெம்பராக இருக்கிறோம் போகலாம். நான் இருந்த கிராமத்தில், ஊரில், நான் வளர்ந்த கிராமத்தில் எங்கள் ஊர் பங்குச்சாமியார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஒரு கூட்டம் எழும்பிடும். எங்கே? பக்கத்து டீ கடைக்கு போக. அங்கே போய் எல்லாம் பீடி, எல்லாம் சிகரெட்டு. அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை சாமியார் பிரசங்கம் அதை நீட்டிட்டாரு, டீ கடைக்காரனுக்கு கொண்டாட்டம் தான். போடு அடி பிச்சு பிடிக்கிட்டு போயிடும் அன்னைக்கு சேல்ஸ். பார்த்தீங்களா? இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்களா? ஒரு பிரசங்கத்தை கேட்க முடியாதவங்க போகிறாங்களா? என்னதான் 4 வார்த்தை பைபிளை பற்றி ஒரு மனுஷன் சொல்றாருன்னு கேட்க பொறுமை இல்லாதவங்க இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது போகிறாங்களா? நல்லா போனாங்களே, இவங்களுக்கு தான் பரலோகம் காத்துக்கிட்டு இருக்குதா? இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் சிங்காசனம் காத்துக்கிட்டு இருக்குதா? இப்படிப்பட்ட போலி கிறிஸ்தவங்களை பார்த்து தான் உலகம் நகைக்குது, கிறிஸ்தவத்தையே ஏளனம் பண்ணுது, கிறிஸ்தவத்தையே குடிகார கிறிஸ்தவன்னு சொல்லுது. உங்களுக்கு தெரியாது, கிறிஸ்மஸ் அன்னைக்கும் ஈஸ்டர் அன்னைக்கும் நடக்கிற அவ்வளவு கும்மாளத்தையும் உலகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க அவ்வளோ பேரும் இந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களையும் ஈஸ்டர் கிறிஸ்தவர்களையும் பார்த்து பரிகசித்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவனா கிறிஸ்மஸுக்கு நல்லா சேல்ஸ் ஆகையா, எல்லா மதுபான கடைகளையும் சேல்ஸு, கிறிஸ்தவங்களால தான் சேல்ஸு, ஈஸ்டர் அன்னைக்கு தான் சேல்ஸு. இதில் எங்கே போய் சொல்கிறது? இது எங்கே போய் முடியும்? வனாந்திரத்தில் போய் முடியும். அன்னைக்கு தான் தெரியும் ஸ்திரீ கைவிடப்படுவாள், சபை கைவிடப்படும், ஒரு கூட்டம் தான் மேலே போகும். அப்பதான் வனாந்திரம், வனாந்திரத்தில் ஓடி ஒளிவா. 1260 நாட்கள், 42 மாதங்கள், 3.5 வருஷம் அவளுக்கு வனாந்திர வாழ்க்கை. பாருங்க, இந்த வனாந்திரத்தில் கஷ்டப்பட போகிறா. இந்த வனாந்திரத்தில் அவளுக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? அப்படியே வாசிக்கும் பொழுது பார்த்தா இப்போ என்ன செய்யுதுன்னா 13ஆம் வசனம், வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. உபத்திரம் வரப்போகுது, கைவிடப்பட்ட சபைக்கு உபத்திரம் வரப்போகுது. இப்போ ஜெயமாய் வாழ்கிற ஒரு கூட்டம் வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க, சபைக்கு உள்ள இருக்கிறாங்க. இப்பவும் பாதுகாவல் தான், பிறந்ததுக்கு அப்புறமும் பாதுகாவல் தான். நீங்க ஜெயமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஒரு பாதுகாவல் இருக்கிறது. இந்த உபதேசத்தை அறியாம நீங்க ஜெயமாய் வாழ முடியாது. ஏன் இது இவ்வளவு முக்கியம் அப்படின்னா 7ஆவது வசனம், இந்த புள்ள மேலே போன உடனே, இந்த ஸ்திரீ பயந்து வனாந்தரத்துக்கு ஓடின உடனே வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேல், மைக்கேல், அவனை சேர்ந்த தூதர்கள்
வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம் காணப்படவில்லை. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இதான் கீ, இதான் உலக முடிவுக்கு ஆரம்பம். என்னைக்கு இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்னைக்கு ஸ்திரீ வனாந்தரத்துக்கு ஓடுகிறாளோ அன்றைக்கு வானத்திலே யுத்தம் நடக்க போகுது. அந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் மோசம் போக்குன சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் மிகாவேல், மைக்கேல், மிக்கேல் சமனசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகுது. வானத்தில் யுத்தம். எப்ப யுத்தம்? இந்த பிள்ளை என்னைக்கு மேலே போதோ அன்னைக்கு யுத்தம். எப்ப யுத்தம்? இந்த ஸ்திரீ கைவிடப்பட்டு வனாந்தரத்துக்கு ஓடுறாளோ அன்னைக்கு யுத்தம். எப்ப யுத்தம்? எப்போ ஆண்டவர் இந்த பிள்ளையை தூக்குறதுக்கு ஆகாய மண்டலத்தில் மத்திய ஆகாயத்தில் அவர் தோன்றுகிறாரோ, பிள்ளையை தூக்கிட்டு போறாரோ அன்னைக்கு யுத்தம். அன்னையோட சாத்தானுக்கு தெரிஞ்சு போயிரும், இனிமே நம்ம கதை க்ளோஸ். புரியுதா? உடனே யுத்தம். மிகாவேல், மைக்கேல் அவருடைய தூதரோடு வருகிறார். இவன் வலு சர்ப்பம், பிசாசு, பழைய பாம்பு, இவனோட கூட உள்ள அசுத்த பேய்களோட ஆவிகளோட போய் மோதுறாங்க. ரெண்டும் மோதுது. அதுல பாம்பு தோத்து போகுது. அங்க இருந்து கீழே பொத்துன்னு விழுது. எங்க விழுது? பூமியிலே விழ தள்ளப்பட்டார்கள். பூமிக்கு வந்துட்டு இப்போ ஆகாய மண்டலத்தில் வேலை செய்கிற பிசாசு அன்னைக்கு தான் தத்ருவமா பூமியில வந்து வேலை செய்ய போகிறான். எப்படி இருக்கும்? ஆகாய மண்டலத்தில் இருந்து இவ்வளவு அட்டகாசம் பண்றான்னா அவன் பூமிக்கு வந்தா எவ்வளவு அட்டகாசம் பண்ணுவான்? அன்னைக்கு தான் கைவிடப்பட்ட சபை அலறி துடிக்கும். ஐயோ, இந்த போதகத்தை கேட்காம போயிட்டோமே, மனம் திரும்பாம போயிட்டோமே, ஏதோ கிறிஸ்தவம்னு நம்பி எதிரையோ போய் மாட்டி இப்படி மதிமயங்கி போயிட்டோமே, ஐயோ இப்போ வேதனைப்படுகிறோமே, சாத்தான் வந்துட்டானே, கோபத்தோடு வந்துட்டானே, தூதலோடு வந்துட்டானே. படிச்சு பாருங்க 12ஆம் வசனம். ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் வந்தபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஸ்திரீயே, சபையே, நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கெஞ்சுகிறேன். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன். நீங்க கைவிடப்படக்கூடாது. என்னைக்கு இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை மேல பறந்து போதோ அன்னைக்கு உங்க கதை முடிஞ்சு போச்சு. உங்க ஆலயங்களை விட்டு ஓட வேண்டியது இருக்கும். உங்க சபைகளை விட்டு ஓட வேண்டியது இருக்கும். எல்லா வீடு வாசல் நிலத்தை விட்டு வனாந்தரத்துக்கு ஓட வேண்டியது இருக்கும். மிகுந்த ஆபத்து வரப்போகிறது. சாத்தானும் அவன் தூதர்களும் பயங்கர கோபம் கொண்டு, அடுத்த வசனம், வலு சர்ப்பம் தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற, ஆண் பிள்ளை போயிட்டு ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. 3.5 வருஷம் சபை பயங்கரமான உபத்திரவத்துக்குள்ள போகும். சபையில் உள்ள மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், ஜெயமாய் இன்றைக்கு வாழ விரும்பாத மக்கள், ஏனோ தானோ என்று வாழ்கிற கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு கைவிடப்படுகிற சூழ்நிலையிலே மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே செல்வார்கள். இது சத்தியங்க. நான் ஒன்னையும் கூட்டல, ஒன்னையும் குறைக்கல, அப்படியே பேசிக்கிட்டு. இதுக்கு தேவன் தான் சாட்சி. இதை பேசுறதுக்கு
இதை நான் டிவியில் பேசுறதுக்கு, நான் சபைகளில் பேசியிருக்கிறேன், நாடுகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் டிவியில் பேசுவதற்கு 22 ஆண்டுகள் ஆகிவிட்டன. யாராவது பேச கேட்டிருக்கீங்களா? நீங்கள் இவ்வளவு தெளிவாக பேச கேட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் இப்பொழுதும் நேசிக்கிறார். நம்ம மேல பரிதாபமா இருக்கிறார். கைவிடப்பட்டாத என் சபையே, உலகத்தை விட்டு வேறுபட்டு வந்தவளே, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவளே, உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவளே, நீ கைவிடப்பட்டாத, நீ கைவிடப்பட்டாத. அந்த சபைகளுக்குள்ளே ஜெயமாய் வாழுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஜெயமாய் வாழுகிற கூட்டம், இதனால தான் சாத்தானுக்கும் உலகத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வர முடியும். வேற யாராலையும் முடிவை கொண்டு வர முடியாது. இவன் பாம்போட்டான், அவன் பாம்போட்டான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எத்தனை நாடுகள் எழும்பட்டும், ஒன்று நடக்காது. இந்த ஆண் பிள்ளை என்னைக்கு மேலே போதோ அன்னைக்கு தான் உலகத்துக்கு முடிவுக்கு தேதியை கிளிக்கலாம். எல்லாம் இந்த ஆண் பிள்ளை கையில் தான் இருக்குது. எல்லாம் இந்த ஜெயமாய் வாழ்கிற கூட்டத்தின் கையில் தான் இருக்குது. என்னுடைய தொடர்ச்சியை நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுவேன். இந்த 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். நாம் இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாறுவதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும், இதை கேட்ட அத்தனை சபைகளையும் ஊழியர்களையும் மக்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை இந்த ஜனங்கள் கேட்கும்படி செய்தீரே, உமக்கு நன்றி. இது உம்முடைய சத்தியம், இது உம்முடைய வார்த்தை. இதில் ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ எங்களுக்கு அதிகாரம் இல்லை. பிதாவே, ஒரே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். இந்த சத்திய வார்த்தைகள் அநேகரை தொற்றிருக்கிறது. இந்த சத்திய வார்த்தைகள் அநேகருக்கு இன்னைக்கு ஒரு புதிய செய்தியாய் கடந்து சென்றிருக்கிறது. இதை யார் யாரெல்லாம் யதார்த்தமான இருதயத்தோடு கேட்டார்களோ, மனதோடு கேட்டார்களோ, அவர்கள் இந்த ஜெயமாய் வாழக்கூடிய ஆண் பிள்ளையை போல சபைகளுக்குள்ளே வாழ்வார்களாக. அவர்கள் மறைந்திருந்தாலும் அவர்கள் ஜெயமாய் வாழக்கூடிய ஆண் பிள்ளைகளாய் இருப்பார்களாக. அந்த எண்ணிக்கை பெருகட்டும். அந்த எண்ணிக்கை சரியாக வரும் பொழுது, அந்த ஏற்ற காலம் வரும் பொழுது, அந்த ஜெயங்கொண்ட கூட்டம் உருவாகி முடியும் பொழுது, அந்த ஜெயங்கொண்ட கூட்டம் வெளிப்படும் பொழுது உம்முடைய வருகை இருக்கும். உம்முடைய ஜனம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அன்றைக்கு வலு சர்ப்பத்துக்கு ஒரு முடிவு கட்ட தொடங்குவீங்க ஆண்டவரே. அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். பிதாவே, சபைகளுக்குள்ளே இந்த ஜெயங்கொண்ட கூட்டத்தை எழுப்புவீராக. ஜெயமாய் வாழுகிற ஆண் பிள்ளைகளை எழுப்புவீராக. ஆளுகை செய்யக்கூடியவர்களை எழுப்புவீர்களாக. எழும்பட்டும் ஆண்டவரே. எதையோ நம்பி மோசம் போக வேண்டாம் ஐயா. எதையோ நம்பி எதிர்காலத்தை இழந்து விட வேண்டாம். எதையோ நம்பி உபத்திரவப்பட வேண்டாம் ஐயா. காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, சாட்சியா நிறுத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக் கொடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுக்கிறீங்க. நான் யதார்த்தமாக பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்களும் அதை வச்சு தியானம் பண்ணி பாருங்கள். இந்த வார்த்தைகள் பேசும். நீங்கள் ஆயத்தப்படுவீங்க, அநேகரை ஆயத்தப்படுத்துவீங்க. God bless you. Praise the Lord.